how is it going to be in the character எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பத்தி சொல்லணும்னா கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார் என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கொரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ யா இப்போ நான் களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு விவரமானவங்க அங்க போய் துண்ணூத்தாங்க கேட்பாங்க. அதனால எல்லா ஆர்டிஸ்ட் சொல்லி தான் எடுத்திருக்கேன். இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு ஏன் படம் ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சார் அந்த படம் பார்த்தேன். ஜேஎஸ்சி சார் அந்த படத்தில் கதை எழுதி இந்த கதை எழுதணுமானமா இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். All throughout the movie இருக்க மாதிரி இருக்கும். First of all, I like to thank SK Jiva sir. என்ன வந்து JSK sirக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டைரக்டா ஒரு கான்டாக்டா வச்சு பேசி சொன்னார் how is it going to be in the character எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டா சாரோடே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ஏன்னா அங்கங்க வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. பத்தி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வரிசையில ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பா அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பா இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்துல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்கு. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும் போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சோ இல்ல வந்துட்டு அங்க போய் மாத்தி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா ட்ரீட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அண்ட் ஐ திங்க் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சார். நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பத்தி சொல்லணும்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடா இருப்பாரு, ரொம்ப ஹார்ஷா இருப்பாருன்னு நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போனோன்னே இட்ஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்டான ஒரு கேர்ள். கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடயுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ரோல் இருக்கு. கண்டிப்பா ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டிஓபி சதீஷ் சார் இந்த படத்துல சுத்தமா மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகா எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். படம் சீக்கிரமா தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். முதல் மேடை, முதல் அனுபவம் 2019 மலையாள சினிமா மூலமா லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமா நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ் படத்துல விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயர்ங்கிற ஃபிலிம் வந்து எனக்கு JSK சார் கூப்பிட்டு இருந்தாரு, கதையை சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு
நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபர்ஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ள கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் எடால்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடிச்ச உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். படம் மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்துல நான் ஒரு பாட்டுல நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்க எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்க எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்ல சத்தமா சொல்லவே மாட்டாரு, என்கிட்ட வந்து அம்மா இப்படி அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு சார் உங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் இந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்திலையும் திருமணங்களையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்க சொல்லி நீங்க தான் எங்களுக்கு மெயினாவே இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான், பஸ் பாலா தான் ஹீரோ அப்படின்னோட ஐயோ பாலாவா கோபக்காரரா இருப்பாரு, சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லன்னு சொல்லி எல்லாம் பயந்துருந்தேன். ஆனா பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இதுல நீங்க ட்ரெய்லர் டீசர்ல பாத்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனாலதான் எனக்கு அந்த படம், அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு, அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸ்ல எல்லாத்தையும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல. அதே மாதிரி ஒரு 2 days எனக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணாரு, ஓகே நல்லா பண்றீங்கன்னு. ஓகே ஓகே ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணதுல. அதே மாதிரி இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்க தான் வந்து உங்க எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையே மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. அப்புறம் டெலிகிராம்ல ஓடிடில எல்லாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலாம்லாம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது, எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சாரியில பாக்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். வந்த உடனே அவங்களுக்கு லைக் நீங்க தானா, ஓ மை காட், ஸோ சர்ப்ரைசிங். பட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல டைம் எடுத்துட்டு இங்க நம்மளோட ஆடியோ லான்ச்க்கு கலந்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ், நம்ம பாண்டியராஜ் சார், சிவா சார், முரளி சார், அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஜிஎஸ்கே சார். ஆக்சுவலி சார் எனக்கு அப்போ ஃபயரே கிடையாது, இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைம்ல எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் த தாட் டு மீ, ஃபர்ஸ்ட் நான் லைட்டாக பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் சார், ஆர் யூ ஷுர், லைக் டு வி டூ திஸ்? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடேஸ் சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம், கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்டரிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்டரிஸ் பண்ணிருக்கோம் இந்த படத்தில். ஸோ
ஒரு attempt. I hope you guys like it. நீங்க எல்லாம் படம் போயிட்டு தியேட்டர்ல பாருங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. இந்த ஈவெண்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. டிகே சாங் செம்ம ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடிச்சது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னதான் நான் வந்து 12 வயசுல ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்றது, ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணா தான் வந்தேன். ஏன் நான் களிமண்ணுன்னு சொல்றேன்னா, அந்த களிமண்ணா இருக்கும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனா அதை வந்து அழகா ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணா வந்து என்ன மொத்தமா டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம அவர் குருஜி தான் கூப்பிடுவேன். ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர். இவ்வளோ பொருள் செலவு இருக்கு. ஒரு நாள்ல வந்து ஷூட்டை முடிச்சோன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் ஒரு காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையா என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல, ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை சிலை. ஸோ நான் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்க வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நல்லா எழுதுங்கப்பா. பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷனா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேயே முதல் நான் தான் ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க. இதுக்குதான் முதல்ல வரக்கூடாது. முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சிருக்க அன்பு, பாசம், நட்பு தான். அவர் படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அவரு நான் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்கோம் எதுவும் இல்லை. என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கே அவர்கள் 25 வருஷம் எனக்கு பார்க்க நினைக்கிறேன். எங்கள் வீட்டு விசேஷம் பண்ணாலும் அவர் வருவார், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி அவங்க நட்பு. ஆனால் அடுத்தவங்க நட்பு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, போக முடியலன்னா சார் இதான் காரணம் நான் சொல்றதுக்கு மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கோம், அதுக்கு போயிருப்பீங்க, விடுங்க, அவரே ஃபைனல் க்ளோஸ் பண்ணுறாரு. நிஜம் எது, யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன். அப்படியே சினிமா எடுத்திருந்தாரு, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு, நடிக்க ஆரம்பிச்சாரு. என்னது தப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தா இப்போ டேரக்ஷன்ட்டாரு. சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேற ஆடி வேற தெரிஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடிச்சு வந்திருக்காரு. இவரு எந்த அளவுக்கு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்க பின்னாடி கட் அவுட்டே உதாரணம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் கம்பெனி. அவர் போட்டோவை எவ்வளவு பற்றி வச்சுக்கலாம், போட்டோவே காணும். இது இருந்து தெரிய அனுபவம். நம்ம போட்டோவை இப்பவே பெருசா வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டோ இப்பவே பெருசா வைக்கிறாரு, அப்புறம் பெருசு பண்ணிட்டாருன்னா நம்மளை தூக்கிடுவாரு. இதெல்லாம் வரும், உள்ள மனசு சைட்டா வரும். நம்ம இப்பதான் பெருசு வச்சோம், அடுத்து கட்டவுட் வச்சிருவோம், இப்படின்னு நம்ம மேல ஆசை வரும்னு அதுவே கிடையாது. தேசத்துக்கு எங்க இருக்காரு தேடுறாங்கலாம் கருத்தேட செல்ல முதல்ல விளம்பர பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்தல. அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் கேட்டுருவாரு, இது எப்படி அது எப்படின்லாம்.
எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த குடும்பஸ்தன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே தான். அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு தான் வச்சுப்போம். அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பன். அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார், பார்த்தேன். ஆனாலும் ஒரு கருத்து, உங்கள் கருத்து என்ன, நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் போனேன். ஆனால் யோசிச்ச பிறகு தெரியுது எவ்வளோ உஷாரான ஆளுன்னு. டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்கா பண்ணணுமோ அவ்வளோ நேக்கா பண்ணியிருக்காரு. இப்போ கேட்டேன், சார் இந்த கதையை எல்லார்ட்டையும் சொன்னீங்களா, கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன். எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், உங்கள் சீன் உங்கள் கேரக்டர்னா மொத்தம் இதான். அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம். உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும். அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தானி எடுத்துருக்கேன் சீனரை டக்கு இப்படி பண்ண பண்ணா ஐயோ நான் நடிக்க மாட்டேங்க திடீர்னு சொன்னார்ல, அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். கரெக்டான டைரக்டருங்க, நல்ல அனுபவமான டைரக்டருங்க முதல்ல சொல்கிறாங்க, இது கதையில் தேவைப்படுதுமா, உங்களுக்கு ஐடியா இருக்கா, விருப்பம் இருக்கா, இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன், ஒன்று சீனை மாற்றிடுறேன்ட்டு. அதனால் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறேன், எனக்கு எங்கர்னா ஒரு படம், விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு, அவர் ஆக்ட் பண்ண படம். அதுக்கு முன்னாடி கதை வேறு சொன்னாங்க, அப்போ வேறு ப்ரொடக்ஷன், அப்போ ஒரு சம்பவம் வச்சாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசுனாரு. பேசும்போது தமிழ் நீங்கள் சொல்லுங்க சார், தமிழ் சொல்லிட்டார். ஓகே சார், ஓகே என்ன டக்குன்னு ஓகேன்றீங்க சார், நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, இதுதான் தமிழ்ன்றீங்க, உங்கள்கிட்ட போய் பேசுறதா அது தப்பு தான், சந்தோஷம் தான் சொல்கிறேன், தமிழ் ஓகேட்டேன். அவர் ஹாப்பின்ட்டு பண்ணார். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃபோன் ஐயோ வேறு ஏதோ குழப்பிட்டாங்க உங்களுக்கு, ஏதோ கை வைக்க போகிறாங்க. அது பார்த்தா மறுபடியும் சாரே பேசுறாரு. அதுதான் சொல்ல மாட்டேன். அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்காங்க. உங்களுக்கு பேண்ட்டை கலட்டுற ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா சார், அன்றாயிரம் கலட்டாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும், அதான் முக்கியம், நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். இல்லை சொன்னாலாம் கேட்டேன், அதுதான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க. ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாம கேட்பாங்க. அதனால் எல்லார்ட்டையும் சொல்லி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு என் படம் ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சார் அந்த படம் பார்த்தேன், ஜேஎஸ்சி சார். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எழுதணுமானமோ, அந்த கதை என்னன்னா அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிகிட்டையும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னா இந்த மனுஷன் புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமான நாளாகுது, இப்படிதான் நினைச்சிட்டாங்க, என்ன வருது பயம். ஆனால் நல்ல கதை யோசிச்சேன். 1 மாதம் யோசிக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு. அப்புறம் ஒரு நாள் யோசிச்சேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசிச்ச பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் அப்படி. ஆனால் படம் எடுத்துட்டா எல்லாரும் ஒத்துக்கோங்க, கதை நல்லா இருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன் தனியாக உட்காந்து எழுதுறேன். 10 நிமிஷம் படம் தான், ஓன் உட்காந்து வீட்டில். எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா, இங்கிலீஷ் எடுத்தேன். அது பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன், நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷனல் எனக்கு அனுப்புவோம். உடனே ஜனாதிபதி அவர் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போனவங்களுக்கு திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு. அவன் சவுத் ஆப்பிரிக்காவில் நீ விருப்பம் வந்து வாங்கணும் ஃபெஸ்டிவலுக்கு, ஏன் உருவானோன்ட்டு
நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்க 40%. சும்மா போட்டு படத்தை கொடுத்தா 1 மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்குது. எட்ட உடனே பார்த்தா என்ன காட்டியா எப்படி இருந்துச்சு படம் பார்த்தோம்னா அழுகுறாங்க. அந்த ஃபீலிங் தான் ஏஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்ற மெசேஜ் இல்லை, அற்புதமான மெடிசன். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை தேன் தடி கொடுத்தாதான் போய் சேரும். அழகா இதை எங்கேயோ கொண்டு போறாரு. எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிக்கிறது. எல்லாம் சொன்னாங்க தியேட்ரிக்கல்லி பயங்கர வசூல் ஆகுன்ட்டு. அது உதட்டாலும் இல்லை, உள்ளத்தால உணர்ந்து எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனது இல்லை. இதை அவர் ஒன்றும் தப்பான படம் நோக்குக்க அவர் போல முதல்ல அந்த ஹைலைட்டை புடிச்சாரு, கிளைமேக்ஸ் என்னன்னு புடிச்சாரு. இதை நோக்கி தான் கதை போகணும்னு அதுக்கு இந்த படம் திகைத்தாம போகிறதுக்காக அங்கங்க தேன் தரணும் அழகாக கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வரணும். அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க. கொஞ்சம் பார்த்துருக்கியே ஒரு டெமிட் வருது. இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டைரக்டர்ஸ் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜனங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த மருந்து தண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும். அவருக்கு எல்லாத்துக்கும் அனுபவம், படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொடுப்பதுக்கும் மொத்தமும் போட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. நீங்கள் வாழ்த்துங்க, இந்த படம் வெற்றி. நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.